ஹாய் ஆல், வெல்கம் டு சாரான் கிச்சன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கவுனி அரிசியில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதாவது வெயிட் லாஸுக்கு நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கவுனி அரிசி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இதை நம்ம கஞ்சி பதத்துக்கு எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த அரிசி கூட நான் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணேன், எப்படி இந்த மாவு ரெடி பண்ணோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா கவுனி அரிசிலேயே வெள்ளை கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கிடைக்கும் நமக்கு. கருப்பு நல்ல ஒரு சத்து நிறையா இருக்கும். ஸோ கருப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கூட நான் பார்லி ரைஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுவுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நான் அப்படியே ராவாக அரைக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், எதுவுமே தூசி இல்லாமல் இது இல்லாமல் இருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதான் சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை, அந்த விதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்லி 100 கிராம் போட்டிருக்கேன். இது 50 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே 1 கிலோவுக்கு ஓகேங்களா. உங்களுக்கு வேணுன்னா கூடுதலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் அந்த ஒரு சத்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக, குடிக்கவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சாரோலி சொல்லுவோம், அதாவது பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட்டுக்கெலாம் ஆட் பண்ணுறது. இதுவுமே உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் ஆட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அந்த கருப்பு கவுனி அரிசின்றது கொஞ்சம் மைல்டாக கசப்பு தன்மை இருக்கும், அது போகணுன்றதுக்காக ஒரு 10லேருந்து 15 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு கவுனி அரிசின்றது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதாவது அதனுடைய பர்பிள் கலர் சொல்லுவோம், பர்பிள் ஷேடு ஒரு மாதிரி. இது பிளாக்கிஷாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும், பிளாக் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது நல்லா நீங்கள் உடச்சோ இல்லை இப்போ நீங்கள் கஞ்சி பண்ணும்போதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பவுட்ரு எடுத்து நீங்கள் பார்க்கும்போதே ஒரு பர்பிள் ஷேடில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அரிசியுமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு செக் பண்ணி போடணுங்கும்போது நல்லா பார்த்து செக் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. 1 கிலோவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நான் சொன்ன மாதிரி வெள்ளை கவுனி அரிசியும் கிடைக்கும். இது பர்மாக்காரவங்க ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக சாப்பிட்ற ஃபுட்டு. அதாவது இதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டு மாதிரி அவிச்சு சாப்பிடுவோம். பட் இது புட்டு மாதிரி இல்லாமல் பசங்களுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு கஞ்சியாகவே ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. பெரியவங்களுக்கும் கூட சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த கவுனி அரிசியில் இருக்க சத்து ரொம்ப நிறையா, இரும்பு சத்துலேருந்து எல்லாமே இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் கவுனி அரிசி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இது ஏழைங்க சாப்பிட முடியாத அளவுக்கு அது விலையும் ஏறிட்டு, அதே நேரத்தில் ராஜாங்கள் சாப்பிட்டதுனால அவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியும் காலப்போக்கில் அப்படியே வளர்ந்து வந்துருச்சு. பட் இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நம்மளும் இப்போ அதை பழையபடி மாதிரி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே மாவு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜார்லாம் அரைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஏன்னா அந்த அரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லாவே இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, குறக்குறப்புலாம் வேண்டாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிற பவுலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பவுடரை. இது நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்காதீங்க. ஸோ நாட்டு சர்க்கரையை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணியிலே கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அது கரைஞ்ச உடனே அந்த தண்ணியை நான் இந்த மாவில் ஊற்றிக்க போகிறேன். டைரெக்டாக நீங்கள் டீயோ காஃபியோ அந்த மாதிரி போட்டுக்கிறீங்கன்னா ஃபில்டர் பண்ணிப்போம். ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதில் இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். எப்போவுமே எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணால் தான் அதனுடைய முழு டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது இந்த நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி இதுக்கு பத்தாது, நம்ம தண்ணி நிறைய ஆட் பண்ணி தான் நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணோம், ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஸோ நல்லாவே தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கை விட்டே நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். நிறைய கட்டி ஃபார்ம் ஆகிடும் இல்லை தண்ணி அப்படியே ஊற்றும் போது. ஸோ நல்லாவே கட்டி இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி தாராளமாகவே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நல்ல ஒரு தண்ணியாக ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த மாதிரி கட்டி கட்டிலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாவே வெயிட் லாஸ் உங்களுக்கு ஆகும். ஏன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி மாவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி கரைச்சி நம்ம கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிக்கி ரைஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி செய்வோம். அது எல்லாமே ரொம்ப வேக டைம் எடுக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2ல் தான் வைக்கிறேன். அதாவது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி கொஞ்சம் கிண்டி விடுங்க. என்ன ஒன்று இந்த மாதிரினா கஞ்சி பதம் பண்ணும்போதெல்லாம் கை விடாமல் கிண்டணும். கை விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிச்சின்னா அது நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இது எவ்வளோ திக்காக ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம துருன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் திக்காயிட்டு வருது. அடி பிடிச்சிடாமல் மட்டும் நல்லா பார்த்து கிண்டிகிட்டே வாங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கைவிடாமல் கிண்டுறது தான் ஒரு பெரிய வேலையே. அதுக்கப்புறம் ஈஸி. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கட்டியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ வெந்து வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே வந்து இதில் வெந்து வந்ததுனால நான் அப்படியே ராவாக அரைச்சிட்டு வந்துட்டேன். எதுவுமே நான் வறுக்கலை, எதுவுமே நான் வறுக்காமல் நான் அப்படியே பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி அது வந்து வெந்துடும். அதனால் அப்படியே கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெந்து எடுத்துட்டோம். இப்போ கலர் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட ஸ்பூன் போட்டு நீங்கள் வேணால் அப்படியே சாப்பிட்லாம். இல்லை அந்த மாதிரி லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டு நீங்கள் வந்து மில்க் வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சினா பால் தனியாக, ஏன்னா இது சூடாக இருக்குல்ல. காய்ச்சின பாலையே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே குடிக்க வேண்டியது தான். அப்படி இல்லை பால் எனக்கு பிடிக்காதுன்றவங்க நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, அதே வந்து தண்ணியாக எடுத்துக்கோங்க. அதிலே வந்துட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி, இல்லை அப்படியே கிளாஸில் அப்படியே நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை பால் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கும் தரலாம். வெயிட் லாஸ் ஆகிடுமோன்னு நினைக்காதீங்க. இதில் இருக்க சத்து பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு நல்லது. நம்ம பசங்க எந்த ஒரு ஃபுட்டையுமே ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஜங்க் ஃபுட் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் வந்து அடிக்கடி கொடுக்க ஆரம்பிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸில் கூட இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதே எனக்கு சொல்லுங்கள். ஏதோ டவுட்டுனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியிலேருந்து யூடியூப்லேருந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.